குடும்ப வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இருக்காது, ஒரு நிறைவு இருக்காது. காரணம் கடவுளை அறிவியல தான் எல்லாமே சரியாகும். இன்னொரு விஷயம், நீங்களும் நானும் நம்ம எல்லாருமே கடவுளை அறிகிற அறிவை வந்து சரியாக்கி டியூன் பண்ணிக்கிட்டே வரணும். ஏன்னா பைபிள் வந்து இப்படி எழுதியிருந்தாலும் கடவுளை பற்றி தான் அறிவு வந்து ப்ரோக்ரெசிவ் ரெவலேஷன். ப்ரோக்ரெசிவ் ரெவலேஷன்னா அது வளர்ந்துக்கிட்டே போகிற ஒரு வெளிப்பாடு, வளர்ந்துக்கிட்டே போகிற ஒரு வெளிப்பாடு. ஆகவே நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா கடவுளை அறிகிற அறிவில் ஸ்டாப் பண்ணவே கூடாது. உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு காரியத்துக்காக அடிக்கடி ப்ரே பண்ணோம்னா கேட்கணும்னா என்னன்னா, உங்களை அறிகிற அறிவில் என்னை வளர வச்சுக்கிட்டே இருங்க. என்ன உங்களை அறிகிற அறிவில் நான் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஏன் ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கு? உங்களை அறிகிற அறிவில் நான் வளர்ந்துட்டே இருக்கணும்னு சொல்லுவேன். இன்னொன்று சொல்றேன், கடவுளை பற்றியதான ஃபோக்கஸ் கிளாரிட்டி உங்களுக்கு வரலாட்டினா, வராமல் போயிடுச்சுன்னா, அது ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா, உங்களை பற்றியதான கிளாரிட்டி உங்களுக்கு இல்லாமல் போயிடும். உங்களை பற்றி தெளிவே உங்களுக்கு இருக்காது. அதனால தான் ரொம்ப பேர் கன்ஃபியூஷன். உங்களை பற்றி நீங்கள் தப்பு கணக்கு போட்டுக்கிட்டே தான் இருக்கு. உங்களுக்கு தெரியுமா, யூ ஆர் ஜட்ஜிங் யுவர் செல்ஃப் ஆல்வேஸ். நீங்கள் உங்களை எப்போதுமே ஜட்ஜ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறீங்க. அதை வெளியில் சொல்ல மாட்டீங்க. மற்றவங்கெல்லாம் வெளியில் சொல்லிடுவீங்க, இவன் எப்படி அவன் எப்படின்னு சொல்லிடுவீங்க. பட் உங்களை நீங்கள் மைண்டில் ஜட்ஜ் பண்ணுற நிறைய காரியங்கள் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இன்னொன்று, உங்களையே நீங்கள் சரியாக ஜட்ஜ் பண்ண முடியலன்னா மற்றவங்களை பிழையாக தான் ஜட்ஜ் பண்ணுவீங்க. நிறைய விஷயங்கள கேவாஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, கிறிஸ்டியனானா போதாது, ஜீசஸை நம்பினா போதாது, அவரை அறிகிற அறிவு நாலேஜில் வந்து க்ரோ பண்ணணும். அதுக்கு யாடா நாலேஜ்னு சொல்லுவாங்க, கெனஸ்கோன்னு சொல்லுவாங்க கிரீக்கில், இப்ரூவில் யாடா சொல்லுவாங்க. அது வந்து நோவிங் காட் பை எக்ஸ்பீரியன்ஸ். இன்னொன்று நீங்கள் உங்களை செக் பண்ணணும், ஆர் யூ நோவிங் காட் பை எக்ஸ்பீரியன்ஸ் ஓ ஆர் யூ நோயிங் காட் பை ஜஸ்ட் அ நாலேஜ், மியர்லி அ நாலேஜ். நீங்கள் கடவுளை சும்மா படித்து தெரிஞ்சுக்கிறீங்களா, அனுபவித்து தெரிஞ்சுக்கிறீங்களா? கடவுளை சும்மா படித்து தெரிஞ்சுக்கிறீங்களா, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிறீங்களா? நீங்கள் 1000 தடவை கடவுளை பற்றி அறியலாம், பட் ஒரே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குற, உங்களை காப்பாற்றுற மாதிரி வேறு எதுவுமே இருக்காது. அது எனக்கு எப்படி நடந்துச்சுன்னா, நான் ஃபார்ம் 4 தான் சர்ச்சுக்கு வந்தேன்னு நினைக்கிறேன். ஃபார்ம் 2 போனேன். ஃபார்ம் 2 படிக்கும்போது எனக்கு ஃபார்ம் 4 இருக்கும் பொழுது, ஆக்சுவலி ஃபார்ம் 3 எக்ஸாமுக்கு முன்னுக்கே நான் அப்படி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அப்போ தான் முத வாட்டி நான் போயிட்டு ப்ரே பண்ண ஆரம்பித்தேன். தனியாக ரூமில் தனியாக ப்ரே பண்ணும்போது என்ன யோசிச்சு நான் ப்ரே பண்ணேன்னா, இப்போ நான் இந்த இடத்துல அப்படியே முட்டிக்கால் போடுவேன், இங்கே முன்னுக்கு ஜீசஸ் நிற்கிறாரு, அதை அப்படியே நினச்சிக்கிட்டு ப்ரே பண்ணுவேன். அப்போ அந்த ப்ரேயரில் எனக்கு கிடைச்ச ஆன்சர், அது எனக்கு கிடைச்ச பிரேக் த்ரூ தான் எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ளே கொண்டு போணுச்சு. அப்புறம் சர்ச்சில் முத போனப்போ எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் கிடைச்சிச்சுன்னா, அந்த பாட்டு வரிகளை பாடுவேன். அந்த பாட்டோடைய லிரிக்ஸை யோசித்து பாடும் பொழுது ஒரு நல்லா இருக்கும், ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஸோ பை தட் எனக்கு வந்து கடவுளை பற்றி தானே ஒரு எக்ஸ்பீரியன்ஷியல் நாலேஜ் கிடச்சிச்சு. இன்னொரு விஷயத்தில் கடவுளை பற்றி தானே எக்ஸ்பீரியன்ஷியல் நாலேஜ் கிடச்சிச்சு. எப்படின்னா, நான் சின்ன பையனாக இருந்தாலும் சரி, என்னை சர்ச்சில் உள்ளவங்களாம் வந்து கை கொடுப்பாங்க, ஷேக்கன் பண்ணுவாங்க, நல்லா இருக்கே ராஜ்குமார்னு கேட்பாங்க. எனக்கு 14 வயசு ஒரு பையனை நம்ம ரொம்ப பெரிய சர்ச்சில் மதிக்க மாட்டோம். எல்லோரும் ரொம்ப பிஸியாக இருப்போம் பெரிய ஆளுங்கள்ட்ட, சின்ன பிள்ளைங்கிட்ட ரொம்ப போக மாட்டோம். அது 14 வயசு தான், யாரும் போக மாட்டேன். பட் இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், என்னை தேடி வந்து கை கொடுக்குறாங்க. சர்ச்சு முடிஞ்சோன்னே அந்த பெரிய பெரிய ஆள்லாம் வந்து கை கொடுத்துட்டு, இப்படி இருக்கீங்க, அப்படி வந்தீங்க அப்படிலாம் கேட்குறாங்க. அது மூலமாக எனக்கு சம்திங் ஹேப்பன். எனக்கு என்னை சர்ச்சுக்கு மறுபடி கொண்டு போக வச்சது தான் அதுதான். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மக்கள் வந்து எனக்கு காட்டின ஒரு விதமான
என்னை கேப் பண்ண விஷயங்கள் வந்து கடவுளை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிச்சு. பட் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ரொம்ப உதவி செய்கிறது வந்து தனியாக ப்ரே பண்ணுற அந்த ப்ரேயர் மட்டும்தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுது. அந்த தனியாக போய் ப்ரே பண்ணும் பொழுது அந்த நாலேஜ் டக்கு டக்கு டக்குன்னு ஓப்பன் ஆகும். அது அந்த ப்ரே பண்ணுற நேரத்தில் மட்டும் இல்லை, வாழ்க்கையில் எக்ஸ்பீரியன்ஸில் எங்கே என்ன பிரச்சனையோ இல்லை எதுலாம் கடந்து போகும்போது டக்கு டக்குன்னு நம்மளோட நாலேஜ் அபவுட் காட், கடவுள் பற்றி தான் ஒரு அறிவு நமக்கு கிடைக்கும். அது ஸ்டாப் பண்ண நீங்கள் பார்ப்பீங்க, நிறைய பாஸ்டர்ஸை பார்ப்பீங்க, நிறைய பேர் பேசுறதை பார்ப்பீங்க. நீங்கள் சர்ச்சில் கூட சொல்கிறேன், கடவுளை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறவங்க பேசும்பொழுது நீங்கள் டச் ஆகிடுவீங்க. அவங்கக்கிட்ட இருந்து வர்ற எல்லாமே ஜெனுவினாக இருக்கும். அவங்க சொல்கிற ஒரு சின்ன ஆலோசனை, அவங்களோட சிரிச்சுக்கிட்டு பேசுறது எல்லாமே உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும், ஒரு நல்ல ஃபீலிங்ஸ் கொடுக்கும். அதுக்கு காரணம் என்ன? அவங்க கடவுளை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்களா? கடவுளை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறவங்க எவ்வளோ நாலேஜபிளாக பேசுனா கூட அது வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக போகும் ஒழிய, ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் இருக்கும் ஒழிய அது உள்ளுக்கு போயிட்டு ஒர்க் பண்ணாது. ஸோ நீங்கள் நம்பர் 1 உங்கள் லைஃப்பில் கடவுளை அறிஞ்சிற அறிவில் விருத்தி அடையத்தான் உங்கள் பக்கத்தில் இருக்க ஹியூமன் பீயிங்கை, மனுஷனை நீங்கள் நல்லா வேல்யூ பண்ணுவீங்க. பிகாஸ் நீங்கள் கடவுளை அறிகிற அறிவில் போகும்பொழுது உங்களை நீங்கள் நல்லா வேல்யூ பண்ணுவீங்க, உங்களை நீங்கள் ரொம்ப மதிப்பு கொடுப்பீங்க, உங்களையே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்காத போது வாழ்க்கை பிடிக்கும்னு நினைச்சிடாதீங்க, வாழ்க்கை வெறுப்பாக தான் இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு பிடிக்காத போது, நல்லா கவனமாக கேட்கணும் எல்லாரும், உங்களுக்கு பிடிக்காத போது வாழ்க்கை அப்படி வெறுப்பு, டென்ஷன், ஸ்ட்ரெஸ், இந்த வேர்டெல்லாம் ஏன் நம்ம யூஸ் பண்ணுறாங்க? வெளியில் அவ்வளோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம் இல்லை, உள்ளுக்கு அவ்வளோ வெறுப்பாயிருச்சு, நமக்கு வாழ்க்கை வெறுப்பாச்சு. ஸோ ஐ என்கரேஜ் யூ டு க்ரோ இன் த நாலேஜ் ஆஃப் காட். கடவுள் என்ற ஆழத்துக்குள்ள போங்க. ஒவ்வொரு ஆழத்துலேயும் உங்களை நீங்கள் கடவுளை அறிகிற ஒவ்வொரு ஆழத்துலேயும் நீங்கள் உங்களை கண்டுபிடிப்பீங்க. பாருங்க, உங்கள் லைஃப் வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சம்பாதிக்கிறது மீனிங்ஃபுல்லாக இருக்கும், சாப்பிட்றது மீனிங்ஃபுல்லாக இருக்கும், தூங்குறது ஒரு அர்த்தம் உள்ளதாக இருக்கும், நீங்கள் படிக்கிறது ஒரு அர்த்தம் உள்ளதாக இருக்கும். பட் கடவுளை பற்றி தான் நாலேஜ் விழுந்துருச்சுன்னா எல்லாமே. இன்னொன்று விஷயம் என்ன தெரியுமா? கடவுளை பற்றி தானே நல்ல வெளிப்பாடு உங்களுக்கு கிடைச்சா தான் நீங்களே நல்லவனா மாற முடியும், இல்லைன்னா மாறவே முடியாது. ஏன்னா அவர் இருக்கிற வண்ணமாக தான் நம்ம பூமியில் இருக்கிறோம். ஸோ முந்திலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்க, எந்தெந்த விஷயத்துல கடவுளை பற்றி தான நாலேஜில் நீங்கள் க்ரோ பண்ணி இருக்கிற மாதிரி தெரியுது. முந்தி கடவுளை பற்றி எப்படி நினச்சிங்க, இப்போ எப்படி நினச்சிருக்கீங்க? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. முன்பு உங்களோட கடவுளை பற்றி தான ஒப்பீனியன் என்ன? நான் வந்து இந்துவிலேருந்து கிறிஸ்டின் ஆகிட்டேன், நான் புத்திஸாக இருந்தேன், முஸ்லீமாக இருந்தேன், பிறகு கிறிஸ்டின் ஆகிட்டேன். நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் கேட்கல, ஜீசஸ்கிட்ட வந்த பிறகு நம்ம ஜீசஸையே தப்பாக நினச்சிருக்கோம், காட்டே தப்பாக நினச்சிருக்கோம், ஹோலி ஸ்பிரிட்டு தப்பாக நினச்சிருக்கோம். உங்களுக்கு தெரியுமா, நிறைய விஷயத்தில் ஹோலி ஸ்பிரிட்டை நம்ம தப்பாக நினச்சிருக்கோம், ஜீசஸை தப்பாக நினச்சிருக்கோம், பிதாவையே தப்பாக நினச்சிருக்கோம். இன்னைக்கு சர்ச்சோடைய கேஆஸ் சிச்சுவேஷன், இன்னைக்கு எல்லா சபைகளுடைய பெரிய ப்ராப்ளம், எல்லா பாஸ்டர்களுடைய பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, நமக்கு இன்னும் சரியான அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் காட் வரல. இன்னொன்னு சொல்றேன், வாழ்க்கையில எல்லாத்தையும் சரிப்படுத்தணும்னா முதல் கடவுளை பற்றி தானே சரியான அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்னு ப்ரே பண்ணுங்க. இன்னொன்று சொல்றேன், உலகத்துல பைபிள் எழுதியிருக்கு, உலகத்திலேயே பெரிய அறிவு எதுன்னா, எதுனா பெரிய நாலேஜ். ஒருத்தர் நாலேஜபிள்னு நீங்க என்னமா சொல்லுவீங்க? பரிசுத்தரை அறிகிற அறிவே அறிவாம். கடவுளை அறிகிற அறிவை தவிர பெரிய நாலேஜ் இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. அதனால தான் நீங்க ஆண்டவர்கிட்ட ப்ரே பண்ணணும், ஐ வாண்ட் டு நோ யூ பை எக்ஸ்பீரியன்ஸ். நான் உங்களை அனுபவிக்கிற அறிவுல போகணும், எக்ஸ்பீரியன்ஸோட போயிடணும். சில பேர் சொல்லுவான், டே கடலுக்குள்ள நான் போய் பார்த்தேன்டா, அந்த தண்ணியில மூழ்கி பார்த்தான்ட்டு பெரிய பெரிய மீன் இருக்குடா, அது இந்த கலர்ல இருந்துச்சுன்னு ஒருத்தர் சொல்லும் போது அதை கேட்டுட்டு நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லுவேன், அப்படி இருந்துச்சான் இப்படி இருந்துச்சான்னு.
ஆனா அந்த மூழ்கி பார்த்தவன் இருக்கான்ல, அதுக்கு பிறகுதான் யாட அறிவு. நோவிங் நோவிங் அ திங் or a matter by experience. இந்த அறிவைத்தான் கடவுள் நமக்கு கொடுக்குறாரு. இன்னொன்னு, ஹோலி ஸ்பிரிட் பிதாக்கிட்டேருந்து புறப்பட்டு ஜீசஸ் ப்ரே பண்ணி ஹோலி ஸ்பிரிட்டை நமக்குள்ள அனுப்பியிருக்கிறார்னா, பரிசுத்தாவை நமக்குள்ள அனுப்பியிருக்காருன்னா, அவர் மொத என்ன சொல்லுவார்னு ஜீசஸ் சொன்னார்னா, என்னை பத்தி உங்களுக்கு வெளிப்பாடு கொடுப்பாருன்னு சொன்னார். என்னை பத்தி பிதாவை பற்றி தானே வெளிப்பாடு கொடுப்பார். ரொம்ப பேர் ஹோலி ஸ்பிரிட்டை வேற எதுக்கோ பயன்படுத்திக்கிறாங்க. இப்ப இந்த வசனத்தை மறுபடியும் படிப்போம். ஏற்கனவே படிச்ச வசனம் தான். பெட்டர் வி ரீட் இட் அகெயின் அண்ட் 1 கொரிந்தியன்ஸ் chapter 2, 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம். Thank you for the favor. Thank you Jesus. நல்ல ஒரு வசனம் இது. அடிக்கடி நம்ம படிச்ச வசனம், மறுபடியும் படிக்கிறது நல்லது. ஓகே, 1 கொரிந்தியன்ஸ் chapter 2. ஆமென். செவன்லேருந்து படிப்போம். 7 onwards. உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும். இதெல்லாம் ஒன்று சிந்திக்கவே ஆச்சரியமா இருக்கு. எல்லாரும் சொல்லுங்க, உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் என்னுடைய மகிமைக்காக சில விஷயத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அங்க பாருங்க, எழுதியிருக்கு பாருங்க. உலகம் தோன்றதுக்கு முன்பதாகவே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டிருந்ததுமான ரகசியமாகிய தேவ ஞானத்தை பேசுகிறோம். இன்னொன்னு சொல்றேன், பவுல்ல எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, அந்த தேவ ஞானத்தை ஜீசஸை நம்பின பிறகுதான் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு முன்னுக்கு அவங்க யாவே கும்பிட்டாங்க. யாவே தேவனை, யெகோவா தேவனை கும்பிட்டாங்க. அந்த டைம்ல கிடைக்காத ரெவலேஷன்லாம் என்னைக்கு ஜீசஸ் கிட்ட வந்தாங்களோ, ஹோலி ஸ்பிரிட் மேல வந்தாரோ, பரிசுத்தாவி வந்தாரோ, அப்பதான் அந்த நாலேஜே கிடைச்சிச்சு. நான் பிறகு அப்புறம் சொல்றேன் உங்கள்கிட்ட, ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்றேன், எப்படி கடவுளை பத்தி தானே ரைட் நாலேஜை பெற்றுக்கொள்றது. How to receive right knowledge about God. ஓகே, இந்த வசனத்தை முத படிப்போம். தேவ ஞானத்தை பேசுகிறோம். அப்புறம் இல்லைங்க, நான் இங்கிலீஷ்ல எடுத்துலாம் நல்லதுன்னு நினைக்கிறேன். 2:7 படிங்க யாராவது இங்கிலீஷ்ல. We declare God's wisdom. எல்லாரும் சொல்லுங்க, we declare God's wisdom. எல்லாரும் சொல்லுங்க, we declare God's wisdom. ஆமென். இதை பேசதான் கடவுள் நம்மளை அழைச்சிருக்கிறார். You can declare God's wisdom. ஸோ கடவுளுடைய விஸ்டம் நாங்கள் டிக்ளேர் பண்றோம். அது அடுத்த வசனம் சொல்லுது, verse 8ல, none of the rulers of this age understood it. For if they had, they would not have crucified the Lord of glory. இந்த உலகத்துல பிரபுக்கள்ல ஒருத்தனுக்கு கூட இப்படிப்பட்ட அறிவு கிடைக்காம போச்சு. நீங்க நினைக்க கூடாது, இந்த உலகத்துல படிச்சவனுங்க கடவுளை தெரிஞ்சுக்கலான்னு மட்டும் படிக்க கூடாது. இந்த உலகத்துல யாரெல்லாம் பெரிய முக்கியமான ஆளா இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஞானம் இருக்குன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு வேற விஷயத்துல ஞானம் இருக்கலாம், பட் கடவுளை பற்றிதான ஞானம் அவங்களுக்கு இருக்காது. இன்னும் படிக்கிறேன் கேளுங்க. எழுதி இருக்கிறபடி verse 9 எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான வசனம் இதெல்லாம். However, as it is written, what no eye has seen, what no ear has heard, and what no human mind
has conceived the things God has prepared for those who love him. சொந்த கண்ணுல எந்த கண்ணுக்கும் தெரியாதான் கடவுள் என்ன நமக்கு வச்சிருக்கிறாரு. இந்த காதுல கேட்டு தெரிஞ்சுக்க முடியாது. அப்படின்னா எங்க அர்த்தம்? எல்லாம் கவனிங்க. இங்க உலகத்துல எங்கேயுமே இந்த நாலேஜை கண்டுபிடிக்க முடியாது. இந்த கண்ணுல பார்க்க முடியாது, இந்த காதுல கேட்க முடியாது, இந்த இருதயத்துல தோன்றாதான். உலகத்துல எங்கேயுமே இந்த நாலேஜ் கிடைக்காது, இந்த விஸ்டம் கிடைக்காது. இந்த விஸ்டம் வேணும்னா ஒரு ஆளுத்தேர்ந்து தான் கிடைக்கும். மேல இருந்து பிதா கிட்ட இருந்து குமார்கிட்ட இருந்து ஒருத்தர் இப்ப நம்ம கிட்ட இருந்திருக்கிறார், அவர்கிட்ட தான் கிடைக்கும். அவர்கிட்ட இருக்கிற கனெக்ஷன்ல தான் கிடைக்குமா. அடுத்தது படிப்போம். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தி இருக்கிறார். However, okay, verse 10. These are the things that revealed to us by His Spirit. These are things God has revealed to us by His Spirit. The Spirit searches all things, even the deep things of God. சூப்பரான வார்த்தை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். எல்லாரும் சொல்லுங்க, வெளிப்படுத்தினார். ஆமென். ஹோலி ஸ்பிரிட் மட்டும்தான் இதை வெளிப்படுத்த முடியும். இதனால தான் நீங்க இந்த உலகத்துல கடவுளை பத்தி எந்த நாலேஜ் தேடினாலும் ஹோலி ஸ்பிரிட்டோட கனெக்ஷன்ல தான் தேடணும். பைபிளை ஹோலி ஸ்பிரிட் கனெக்ஷன் இல்லாம நீங்க தேட முடியாது. யூ cannot have the revelation knowledge of God. You may have இந்த பைபிளை உங்களை விட பெஸ்டா படிச்சவங்களாம் இருக்கிறாங்க. காந்தியில இந்த புத்தகத்தை எப்படி படிச்சிருக்காரு தெரியுமா? காந்தியில அந்த புத்தகத்தை படிச்சு இந்த புத்தகத்துல இருக்கிற ஒரு கன்னத்துல அடிச்சா மறு கன்னத்தை காமிக்கணும், அட்டாக் பண்ணக்கூடாது, திரும்பவும் எதிர்க்க கூடாதுன்னு அந்த மாதிரி பிரின்சிபல் எடுத்துட்டாங்க, கோட்டை விட்டுட்டாங்க. இந்த பைபிள் படிச்சு இந்த ஒரு சிஸ்டர் பேசுறாங்களா பத்திமான்னு, ப்ரொஃபசர் சுல்தானாவா பிரவீனா என்னமா சுல்தான் என்னமோ ஒரு ப்ரொஃபஸரு பைபிளை படிச்சு என்ன மாதிரி சொல்லுது, பைபிள் அன்பு தான் பெருசுன்னு சொல்லுது, என்னென்னமோ சொல்லுது. பைபிள் எடுத்து எல்லாரும் ரட்சிக்கப்படாத மத்தியில முஸ்லிம் அடிச்சு பேசுது, பைபிளை படிங்க அப்படி சொல்லுது. பட் இன்ன வரைக்கும் பைபிள் உள்ள காட் கிட்ட அது வரவே இல்லை. ஸோ பைபிளை நம்மளை விட நல்லா படிச்சவங்க இருக்கிறாங்க. ஆனா தேவன் தம்முடைய ஆவினால தேவன் நம்மளை வெளிப்படுத்தினால் ஒளியே அறிய முடியாது. ஸோ ரெவலேஷனோட படிக்கணும், அதுக்கு ஹோலி ஸ்பிரிட்டோட ஹெல்ப் பண்ணணும். அதனால சுருக்கமா சொல்ல போனா பிரேயரோட தான் எதையுமே செய்யணும். பிரேயர் இல்லாம மியூசிக் விளையாடுறது வெறும் மியூசிக் தான். பிரேயர் இல்லாம பிரீச் பண்றது வெறும் பிரீச்சிங் தான். பிரேயர் இல்லாம ஒரு ஆளுக்கு அட்வைஸ் பண்றது நீங்களே அட்வைஸ் பண்றது தான். ரெவலேஷனல் அட்வைஸ் பண்ண முடியாது. இங்க அழகா சொல்லியிருக்கு பாருங்க, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். உங்களுக்குள்ள இருக்கிற ஹோலி ஸ்பிரிட் கவனிங்க, ஒருத்தர் உங்க உடம்பை விட்டு வெளியில போகாம ஒருத்தர் இருக்காரு, உங்க உடம்புக்குள்ளேயே இருக்காரு, உங்க மேலேயே இருக்காரு, உங்களுக்குள்ளேயே இருக்காரு, நம்ம கூடவே இருக்கிறாரு. அவர் பேர் தான் பரிசுத்த ஆவி. ஏன் அவர் ஜீசஸ் மாதிரி வரலன்னா, ஜீசஸ் சொன்னாரு, என்ன மாதிரியே நான் வேற ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன். ஐ வில் சென்ட் another comforter like me. என்ன மாதிரி எக்ஸாக்ட்லி ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன் அப்படி சொல்லிட்டு. ஆனா என்ன தப்பா போச்சுன்னா, நம்ம பொறுத்த வரைக்கும் என்ன தப்பா போச்சுன்னா, உடம்புல அவரை அனுப்பல, ஸ்பிரிட்ல அனுப்புனாரு, உடம்புல அனுப்பல. நம்மளை பொறுத்த வரைக்கும் உடம்புல யாராவது வந்தா சோ ரியல். உடம்புல ஜீசஸ் என் மண்ணுக்கு நின்றுட்டார், வா ஐ சோ ஜீசஸ் அப்படி சொல்லுவோம். நமக்கு உடம்புல இருக்கிறது தான் ரியல். பட் காட் இஸ் ஸ்பிரிட். தேவனும் ஆவியா இருக்கிறார். ஆவியா ஏன் அவர் இருக்காருன்னா, why God is spirit? Spirit mean ஆவியா இருக்கிறதுனால அவரால் பார்க்க முடியாது இல்ல, ஆவியா இருக்கிறதுனால அவரால் உங்க கூட வர முடியாது இல்ல, ஆவியா இருக்கிறதுனால உள்ளுக்கே உள்ளுக்கு இருக்க முடியும். ஆவியா இல்லாட்டினா உங்க கூட தான் வர முடியும். இஃப் காட் இஸ் நாட் ஸ்பிரிட், ஜீசஸ் இந்த பூமிக்கு வந்தபோது அவர் ஸ்பிரிட்ல
நம்ம மேல வரல, அப்படியே அவர் பக்கத்துல இருந்ததுனால அவருக்கு ஒரு பேர் தான் கொடுக்கறாங்க. என்ன பேர் கொடுத்தாங்கன்னா, he is Emmanuel. இம்மானுவேல் அப்படி கொண்டாங்க. இம்மானுவேல்னா God is with us. when Holy Spirit come, Holy Spirit வந்தப்போ, பரிசுத்தாய் வரும்போது இம்மானுவேலா வரல. ஜீசஸ் சொல்றாரு, நான் அனுப்புற இந்த தேற்றவாள என்றைக்கு உங்களுக்குள்ளேயே இருப்பார். God is in us. கடவுள் நமக்குள்ள வந்துட்டார் because of the Holy Spirit. So நமக்குள்ள வந்துட்டதுனால நாம் அசையும் போது நம்ம உடம்புல இருந்து தான் அவரால் அசைய முடியும். நாம பேசும் போது நம்ம உடம்புல இருந்து தான் பேச முடியும். அதனால தான் நீங்க யாரையும் சபிக்காதீங்கன்னு சொன்னாரு, யாரையும் தப்பா பேசுறான்னு சொன்னாரு, யாரையும் குறை பேசுறான்னு சொன்னாரு, யாரோ ஒன்று அடிச்சாங்கன்னா அட்டாக் திரும்ப அட்டாக் பண்ணிடாத சொல்லிட்டாரு. பிகாஸ் ஹோலி ஸ்பிரிட் ரிசைடிங் இன் அஸ், உள்ளுக்கு வாழ்றாரு. நீங்க இந்த ரியாலிட்டியை நம்புறீங்களோ இல்லையோங்க, இந்த உண்மையை நம்புறீங்களோ இல்லையோ, இது மட்டும்தான் நிஜம். ஹோலி ஸ்பிரிட் லிவ்ஸ் இன் யூ. இப்போ போட்டிருக்க சட்டையை கூட வீட்டில் பொண்ணை கழட்டி போட்டுருவீங்க, பட் ஹோலி ஸ்பிரிட்டை மட்டும் உங்க உடம்புல இருந்து எடுக்கவே முடியாது. யூ கேன் நாட் டேக் ஹிம் அவுட் ஃப்ரம் யுவர் பாடி. இஸ் முத்திரையாய் பெற்ற பரிசுத்தம், இஸ் அ சீல்டு. யாரோ உங்க பக்கத்துல வச்சுக்கிட்டு அவன் மட்டும் போக மாட்டான்னு நினைப்பீங்க. எல்லாரும் ஒரு நேரத்துல விட்டு போவாங்க. ஏன் உங்க கூடயே இருக்க முடியாது, உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்க முடியாது. பட் ஹோலி ஸ்பிரிட் மட்டும்தான் நமக்குள்ளேயே பேசிக்கிட்டே இருக்க முடியும். இந்த ரியாலிட்டிக்குள்ளதான், ஹோலி ஸ்பிரிட்டுக்குள்ளதான், இந்த ஹோலி ஸ்பிரிட் வரும் பொழுதுதான் ஜீசஸ் சொன்னாரு, இந்த ஹோலி ஸ்பிரிட்டே தன்னை பத்தி பேசவே மாட்டாராம், என்னை பத்தி பேசுவாரு, என் பிதாவை பத்தி பேசுவார். சோ அவர் என்னை பத்தி என்ன சாட்சி கொடுக்குறாரோ அது மெய்யான சாட்சியா இருக்கும், அதான் சரியா இருக்கும்னு சொன்னார். இந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களை போய் ஆராய்ஞ்சு அறிஞ்சிருக்கிறார். கடவுளுடைய ஆழத்தை ஃபுல்லா தெரிஞ்ச ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது நீங்க ஏன் நீங்களும் நானும் கடவுளுடைய வெளிப்பாடு பெறாம இருக்கோம்? ஒவ்வொரு நிமிஷம் அவரை பற்றி வெளிப்பாடு வந்துகிட்டே இருக்கணும். இதை நீங்க சேலஞ்சா ஹோலி ஸ்பிரிட்ட சொல்லணும். ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க எனக்கு அவரை பத்தி வெளிப்பாடு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்க பிதாவை பத்தி வெளிப்பாடு கொடுக்கணும், இயேசுவை பத்தி வெளிப்பாடு கொடுக்கணும், உங்களை பத்தி எனக்கு வெளிப்பாடு வேணும்னு கொடுக்கணும். when you know Holy Spirit and through Holy Spirit when you discover who is Father and you discover Jesus, then you are, அதை விட பெருசு வேற எதுவுமே இல்லைல்ல உலகத்துல. அவரை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, அவரை கண்டுபிடிச்சிட்டே இருந்தா உங்களை கண்டுபிடிச்சிட்டே இருப்பீங்க. உங்களை பத்தி உங்களுக்கு நல்லதா தெரியும், உங்களோட வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ளதா இருக்கும். இல்லைன்னா வேலைக்கு போய் ரொம்ப நொந்து போய் தான் இருப்பீங்க, அப்படியே வேலையில ஸ்ட்ரெஸ்ல போயிட்டு, படிப்புல ஸ்ட்ரெஸ்ல இருப்பீங்க. வீட்டுல வந்து பார்த்தா வீட்டு காரியம், வீட்டு வேலை, இப்படி கடுப்புலயே இருப்போம் ஒழிய உள்ளுக்கு இருக்கிற ரெவலேஷன் வந்து உங்களுக்கு காப்பாத்தி நடத்திட்டு போகும். ஏன்னா ஜீசஸ் ஒரு வீட்டுல தான் வாழ்ந்தாரு, ஜீசஸ் ஒரு ஃபேமிலியில தான் இருந்தாரு, ஜீசஸ் ஒரு அழுத்தத்துல தான் போனாரு. எல்லா ப்ரெஷர்லயும் போனாலும் அந்த ஆள் அப்படியே பீஸா இருக்காரு. காரணம் ரெவலேஷன்ல வாழ்றாரு. வெளியில வெள்ளம் புயல் இப்படி அடிக்குது, மழை அடிக்குது, வெள்ளம் அடிக்குது, படகு மூழ்க போது, இவர் தூங்குறாரு நிம்மதியா. பிகாஸ் ரெவலேஷன் வந்து அவருக்கு பிதாவை பற்றி தான் ரெவலேஷன் ஹெல்ப் பண்ணுச்சுன்ற. So don't stop receiving revelation from the Father. ஆண்டவர்கிட்ட வெளிப்பாடு பெற்றுக்கொள்ள ரெடியாரு. உன்னை கடவுள் படைச்சதுக்கு காரணமே அவரை அறியும்படியாதான். அவரை நீங்க அறியணும். நிறைய கடவுள் இருக்காரு, நிறைய கடவுள்னு எல்லாம் மனுஷன் சொல்லியிருக்கான். உண்மையான கடவுள் யாருன்னு நீங்க அறியணும். அந்த உண்மையான கடவுளுடைய ஃபுல்னஸ் நீங்க பார்க்கணும், இந்த பூமியிலே பார்க்கணும். இன்னொன்னு சொல்றேன், இந்த பூமியில அவரோட ஃபுல்னஸ் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் கூட. ஆனா ஹெவன்ல போன பிறகு, நீங்க செத்து போன பிறகு அங்கேயும் போய் அவரோட ஃபுல்னஸை பார்த்துக்கிட்டே தான் இருப்பீங்க. அது போக பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. பார்க்க விழுந்து ஹோலி ஹோலின்னு அழுவீங்க. ஏன்னா சச் அ க்ளோரியஸ் பர்சன். அவருடைய லிமிட்டுக்கு அளவே இல்லை, அது என்னன்னு சொல்லவே முடியாது. பயங்கரமான மகிமை, பயங்கரமான வல்லமை, பயங்கரமான மகத்துவம், பயங்கரமான அன்பு, பயங்கரமான சந்தோஷம், பயங்கரமான சமாதானம், எல்லாமே நிறைஞ்சிருக்கிற ஒரு ஆள் போயிட்டே இருக்கலாம். ஆனா நீங்க அங்க என்ன வருத்தப்படுவீங்கன்னா, ஹெவன்ல நீங்களும் நானும் வருத்தப்படுவோம்னா,
இதை நான் பூமியிலே அனுபவிச்சிருந்தா கடவுளுடைய சேனலா இருப்பேன், கடவுளுடைய ஒரு ஒரு வாய்க்காலா இருப்பேன். பயங்கரமா கடவுள் என் மூலமா என் குடும்பத்தை, என் ஜெனரேஷன் எல்லாத்தையும் ஆசீர்வதிச்சிருப்பார். நான் கடவுளோட ரெவலேஷனை கொடுக்குற ஆளா இருந்திருப்பேன். ஆனா பரலோகத்துல வந்து அறிஞ்சதுனால பூமியில ஒண்ணுமே என்னால் கொண்டு போக முடியும். ஸோ பெட்டர் இந்த பூமியில மேக்சிமமா கடவுளை அறியணும்னு ப்ரே பண்ணுங்க, இன்னும் அறிஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு ப்ரே பண்ணுங்க. ரெண்டாவது நீங்க என்ன ப்ரே பண்ணணும்னா மேக்சிமமா கடவுளுடைய சித்தத்தை செஞ்சு முடிக்கணும். அவர் அறிகிற அறிவுல மேக்சிமம் ஆயிடணும். உங்க சித்தத்தை மேக்சிமமா செஞ்சு முடிச்சிடணும், முழுசா செஞ்சிடணும். விட்டுட்டு போயிடக்கூடாது, நான் விட்ட குறையோட போயிடக்கூடாது. ஆமென். மேக்சிமமா எல்லாரையும் இம்பேக்ட் பண்ணணும். நான் என்ன பார்க்குறேன்னா, when you know God, you will discover your inner beauty. உங்களோட உள்ளான மனசுல இருக்கிற அழகை நீங்க பார்ப்பீங்க. உங்களுடைய உள்ளுக்கு ஜீசஸ் வாழ்றத பார்த்துருவோம் நம்ம எல்லாரும். அதுல இருந்து தேவன் கிரியை செய்வார். உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் லைஃப். சாண்டோட்ட கேளுங்க, எனக்கு கிவ் மீ திஸ் கிரேஸ். ஆனா ஒண்ணு சொல்லுமா, தாழ்மை உள்ளவர்களை தான் கர்த்தர் வெளிப்படுத்துவார். யாரெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைச்சீங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கக்கூடாது. ரெண்டாவது, மற்றவனை விட எனக்கு ரொம்ப தெரியும்னு நினைக்கக்கூடாது. ஈவன் வேற வேற சர்ச்சில் உள்ள மக்கள், வேற வேற டீச்சிங்கில் போகிற மக்களை கூட நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அவங்கள கூட நீங்கள் பெரிய ஆள் நினைக்கக்கூடாது. தாழ்ந்த சிந்தை உள்ளவன் இடத்துல தான் கர்த்தர் வெளிப்படுத்துறாரு. எப்பயுமே தெரிஞ்சுக்கங்க, ஒரு தூசி தான் கடவுளை பற்றி நமக்கு கிடைச்சிருக்கு, தூசி தான். So we should know more about him. Okay? சரி, தொடர்ந்து இதில் கொஞ்சம் வசனத்தை படிச்சுட்டு I will give you a break. Okay? 1 Corinthians chapter 2. Very sad. verse 8 படிக்கும் போது எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அதை இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை, அறிந்திருந்தாலும் மகிமையின் கர்த்தரை சிலுவையில் அறிந்திருக்க மாட்டார்கள். எனக்கு ஆச்சரியமா இருக்குங்க. chapter 2 verse 8ல இருக்கு. எந்த ராஜா முத இயேசுவை கேள்விப்பட்டான்? இந்த ராஜா எந்த ராஜா முத பிரபுக்கள் எழுதியிருக்கு, பிரபுக்களில் ஒருவனும் அவர் அறிவில்லை. எந்த பிரின்ஸோ எந்த கிங்கோ ஒருத்தம் கூட ஆண்டவர் அறியலையா? அதுல முத எந்த ராஜான்னு நினைக்கிறீங்க? யார் சொன்னா? ஏரோட்னு. எப்படி தெரியும் ஏரோட்னு? ஏரோட்னா என்ன அர்த்தம்? அதான் நாலேஜ். இங்க பாருங்க என்ன நடந்துச்சுன்னா, ஒரு நட்சத்திரம் வழிகாட்டுது, ஒரு ஸ்டார் வழிகாட்டுது. அப்புறம் மேக்காய்ஸ்லாம் வரானுங்க, ஞானிகள் வரானுங்க, வேற வேற இடத்துல இருந்து, வேற வேற நாட்டுல இருந்து ஞானிகள் வராங்க. இவனுங்க ஞானிகள்னு என் பைபிள் சொல்லுதுன்னா, இவங்க ரெவலேஷன்ல கண்டுபிடிக்கிறானுங்க, என்னமோ ஒரு ஸ்டார் வந்திருக்கு. இந்த ஸ்டார் வந்து டேவிட்டோடைய ஸ்டார்ன்னு சொல்லுவாங்க. டேவிட்டோடைய கிங்டம்ல தான் ஸ்டார் வந்து ரொம்ப முக்கியமா பேசுவாங்க. ஸோ மேபி டேவிட்டோடைய ராஜ்யத்துல, தாவீதோட ராஜ்யத்துல எங்கேயோ என்னமோ ஒரு ஈவென்ட் நடக்குது பழக்கு. இந்த நட்சத்திரம் தாவீதோடைய இதுல பேனர்ல பார்த்துருக்கோம். ஸோ இந்த நட்சத்திரம் வந்து மேபி அங்க உள்ளதா இருக்குன்னு அவனுங்க அந்த நட்சத்திரத்தை பார்க்குறாங்க. நட்சத்திரம் இப்படி போகுது, ஸோ போகுது, அப்படியே போகுது, இவனுங்க போறானுங்க, அது போகுது, அது வழிகாட்டுது. கடைசி அந்த நட்சத்திரம் எங்க வந்து நின்றுச்சுன்னா, பெத்லகேம்ல வந்து நிக்குது. பெத்லகேம்ல வந்து நிற்கும் பொழுது ஒரு ஆச்சரியமான காரியம் என்னன்னா, அங்க ஏரோது ராஜா கிட்ட போறாங்க இவங்க. ஏன் ஏரோது ராஜா கிட்ட போறாங்க? தாவீதோடைய குமாரன் ஒருத்தன் பிறந்திருக்கா, ஒரு கிங்கு பிறந்திருக்கிறான்னு இந்த நட்சத்திரத்தை பார்த்தாலுமே கிங்கு கிங்டம்னு கண்டுபிடிச்சானுங்க. ஒரு ராஜாவும் ஒரு ராஜ்யமும் ஆரம்பிக்குது, ஒரு புதிய ராஜ்யம் ஆரம்பிக்கும் போதுன்னு ராஜா எங்க பிறந்திருப்பாரு? ராஜா எங்க பிறப்பாரு? அரமனையில தான் பிறப்பான்னு ஏரோட்டு கிட்ட போயிட்டானுங்க. ஏரோது கிட்ட போயிட்டான். அவன் போனோன்னா கன்ஃபியூஸ் ஆயிட்டான். இவனுங்க வந்து மெகாய்ஸ், இவனுங்கெல்லாம் வந்து ஞானிகள், இவனுங்கெல்லாம் ஒன்று சொன்னா சரியா தான் இருக்கும், இவனுங்கெல்லாம் காலத்தை கண்டுபிடிக்கிறவனுங்க,
இவங்கெல்லாம் பயங்கரமான ஞானி, இவனுங்க சொன்னா சரியாத்தான் இருக்கும். ஆனா அவன்கிட்ட கேட்கிறான், நட்சத்திரம் எங்க வந்து நின்றுச்சுன்னு. பெத்லஹேம்ல வந்து நின்றுச்சு. பெத்லஹேம்ல வந்து நின்றுச்சா? அப்ப என்ன பண்றான் ராஜா? ஒரு காரியம் செஞ்சான். ஏரோது ராஜா என்ன பண்ணான்னா, அவன் வந்து பைபிள் தெரிஞ்ச ஆளை கூப்பிடுறான். மேசியா பிறப்பாருன்னு எழுதியிருக்க, எங்க பிறப்பாருன்னு நீங்க கண்டுபிடிக்கிறானோன்னு அவனுங்க உடனே போயிட்டு பைபிள்ல பழைய ஏற்பாடுலாம் தேடி தேடி பார்த்து கண்டுபிடிச்சு சொல்றானுங்க, யூதேயாவில் இருக்கிற பெத்லஹேமே இந்த ஊர்கள்லயே, பட்டணங்கள்லயே, நாடுகள்லயே, இடத்துலயே ரொம்ப சின்ன கிராமம். பட் உலகத்தை ஆள போற ராஜா உன் இடத்துல இருந்து பிறப்பார். உலகத்தை ஆள போற ராஜா உன் இடத்துல பிறப்பாருன்னு பழைய ஏற்பாடுல சொன்ன ஒரு ப்ராஃபஸியா அவங்க சொல்றானுங்க அந்த இடத்துல. கவனிங்க, மெகாய் வந்து அங்க இருந்து வந்த அந்த சாஸ்திரிகள் இருக்காங்களே, அவனுங்க வந்து சொல்லிட்டானுங்க. என்ன சொல்லிட்டானுங்க? இங்கத்தான் நட்சத்திரத்தை பார்த்தாங்க. இவனுங்க ரெவலேஷன்ல வாழ்றானுங்க. இவனுங்க பைபிள்ல இருந்து கண்டுபிடிச்சுட்டான் இவன் இங்கத்தான் பிறக்கிறாங்க. ஏன் அவரை இவன் தொழுது கொள்ளாம போயிட்டான்? ஏன் இந்த ஏரோது போய் கும்பிடல ராஜாவை? ஏன் வணங்கல? என்ன சொல்லி அனுப்புறான் தெரியுமா? நீங்க போய் கண்டுபிடிங்க எங்க நட்சத்திரம் சரியா நிக்குதுன்னு. அவர் இங்கத்தான் பிறப்பாருன்னு இவனுக்கு தெரிஞ்சு போச்சு. நீங்க கண்டுபிடிச்சிட்டு வந்து எங்க கிட்ட சொல்லுங்க, நாங்களும் போய் கும்பிடுறோன்னு சொல்லிட்டான். கடைசியில இவனுங்க கண்டுபிடிச்சிட்டு இங்கதான் பிறப்பாருன்னு கண்டுபிடிச்சிட்டு வந்து சொல்றதுக்கு முன்னுக்கே கடவுள் சொல்லிட்டாரு, ஏஞ்சல் அனுப்புனாரு, நேரா போயிருங்க, இங்க போய் சொல்லாதீங்க எங்கன்னு பிறந்தானுங்க. ஸோ அவனுங்க நேரா போயிட்டானுங்க. ஸோ இவன் கன்ஃபியூஸ் ஆயிட்டான். ராஜா பிறந்துட்டான்னு தெரியும். அவன் என்ன சொல்லிட்டான்னா, 2 வயசுக்கு கீழே உள்ள பிள்ளைங்க எங்க இருந்தாலும் எல்லாத்தையும் சாவடிங்க நாட்டான், கத்தி எடுத்து வெட்ட சொல்லிட்டான். எதுக்கு இதை சொல்றேன்னா, knowledge without revelation make you more evil. Knowledge without revelation make you more evil. ஏன்னா உனக்கு கடவுள் தெரியும்னு சொல்லிட்டு நீ கெட்டவனாவே இருப்ப, மற்றவனை வெற்றவனாவே இருப்ப. கடவுளை தெரியும் நினைப்ப, மற்றவனை குத்துறவனாவே இருப்ப. பட் நாலேஜ் வித் ரெவலேஷன் மேக் யூ சப்மிட் டு காட், சரண்டர் டு காட், வர்ஷிப் தட் காட் அண்ட் ஆல்சோ டிக்ளேர் தட் காட். ஆனா வெளிப்பாடு உள்ள அறிவு என்ன பண்ணுதுன்னா, அந்த தெய்வத்திட்ட உங்களை பணிய வைக்குது, கும்பிட வைக்குது, தொழுது கொள்ள வைக்குது, உங்களை அந்த தெய்வத்துடைய தூதுவனா மாத்துது. இதனாலதான் பவுல் கொரிந்து பட்டணத்துல எழுதும் போது சொல்றாரு, கொரிந்து பட்டணம் வந்து என்னன்னா கிரேக்க ஞானிகளுடைய ஞானம் பெருகின ஒரு நாடு, பட்டணம் அது. கிரேக்க தத்துவங்கள், இதுக்கு முன்னுக்கு கிரேக்கரோட ஆட்சி, இப்போ வந்து ரோமன்ஸ் ஆட்சியில இருக்கு அந்த உலகம். முன்பு வந்து இவனுடைய ஆட்சி யார்? அலெக்சாண்டர் தி கிரேட் தான் எல்லா நாட்டையும் பிடிச்சா. இந்த இவனுங்களோட என்னென்ன இவனுங்களுடைய தத்துவ ஞானிகள்லாம் வந்தானுங்க, சாக்ரட்டிஸ் இவனுங்கெல்லாம் வந்த காலங்கள் அது. ஸோ அந்த மாதிரி ஞானம் வெளிப்பட்ட காலம். ஷேக்ஸ்பியர் இவனுங்கெல்லாம் ஞானம் வெளிப்பட்டவங்களாம் கிரீக்க ஞானிகள். இவங்க ஞானத்துல எல்லாத்தையும் பார்ப்பானுங்க. ஞானம் ஞானம்னு உலகத்துடைய அறிவுல பார்ப்பானுங்க. அதான் பவுல் சொல்ற, பேதுரு சொல்றாரு, நாங்களும் ஞானத்தை பேசுறோம், ஆனா நாங்க உலகத்தின் ஞானத்தை பேசல, தேவனிடத்திலிருந்து வந்த ஞானத்தை பேசுறோம். உலகத்தின் ஞானத்தை உடையவன் அன்னைக்கு பிரபுக்கள்ல ஒருவனு அறியல, அவரை கொண்டுட்டானுங்க. தெரிஞ்சிருந்தா கொண்டிருக்க மாட்டானுங்க. சோ அவனுக்கு பாருங்க, மேசியான்னு தெரியுது, எப்ப நான் கொள்றானுங்க. அப்ப அந்த அளவுக்கு ரெவலேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். knowing God with the revelation is very important. knowing God with the Holy Spirit is very important. இன்னைக்கு நான் ஒரு அரகன் பார்க்குறேன், ஒரு அரகன் ஸ்பிரிட்டை பார்க்குறேன். இந்த நியாயப்பிரமாண பிரசங்கியர்கள் இந்த இவனை பற்றி பேசுகிறானுங்க, யார் இந்த அடிப்பேன் கொள்ளுவன் கர்த்தர் உன்னை போட்டு தள்ளுவார் இப்படிலாம் பிரசங்கிக்கிறவங்க இருக்காங்க. இவங்கள்ட்டேருந்து நாங்கள் மாறி வந்துட்டோன்னு, கிரேஸ்குள்ளே வந்துட்டோம், கிருபைக்குள்ளே வந்துட்டோன்னு சொல்லிட்டு இவங்க காட்டுற ஒரு அரகன் இருக்க, இன்னும் டேஞ்சரஸான அரகனாக இருக்கு. இவங்க ஒரு ஆளை தாக்குறானுங்க பாருங்க, டேஞ்சரஸான அரகனாக இருக்குன்னு சொல்கிறேன். ஏன் தெரியுங்களா? We need to have revelation about God. அறிவுல நீங்க டிரான்ஸ்பர் ஆயிட்டீங்கன்னா, நான் என்ன உங்களை எச்சரிக்கிறேன்னா, நீங்க அறிவுல டிரான்சிஷனுக்குள்ள போகக்கூடாது. அறிவுல டிரான்சிஷன் போகக்கூடாது. அறிவுல டிரான்சிஷன் அந்த வெளிப்பாடுல இருந்து
நாங்க முந்தி அந்த நியாயப்பிரமாணத்துல வந்து இப்ப கிருபைக்குள்ள வந்துட்டோம். இந்த மாதிரி அறிவுல வரக்கூடாது. லவ்ல, கடவுளோட ரெவலேஷன்ல வந்தீங்கன்னா யூ வில் பி டிரான்ஸ்ஃபார்ம்டு. உங்களோட கேரக்டர் மாறிக்கிட்டே இருக்கணும். அன்புள்ளவன் மட்டும் இல்லைங்களா, அன்பின் ஆழத்துல உள்ளவனா மாறிடுவீங்க. இன்னும் ஆழத்துல போயிருவீங்கன்னு சொல்றேன். நீங்க மக்களுக்கு கொடுக்குற மதிப்பு பயங்கரமா இருக்கும், லவ் பயங்கரமா இருக்குன்ற. ஏன்னா கடவுளை நீங்க எங்கிட்டு திருப்பி திருப்பி போட்டு பார்த்தாலும் தேவன் அன்பாகவே இருக்கிறார். God is love. So I'm scared sometimes. நம்மளுக்கு இருக்கிற வெளிப்பாடுகள் நீங்க மற்றவங்களை கம்பேர் பண்ணி உங்களை ஹையா ஒரு இடத்துல உட்கார வச்சுக்காதீங்க. கோ சம்மோ பிலோ, சம்மோ பிலோ, இன்னும் பிலோ போங்க. நாலேஜ், கடவுள் ரெவலேஷன் கூட வர வர உங்களுக்கு தெரியுமா நீங்க எவ்வளவு தாழ்மை உள்ளவனா மாறிடுவீங்கன்னு. எப்படி தான் மாறுவீங்க? அந்த வெளிப்பாடு இவ்வளவு அதிகமா இருக்குன்னு தெரிஞ்சோன்னு நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, சுன்னு காத்து போன மாதிரி ஆயிடுவீங்க. என்ன மாதிரிங்க, என்னடா நான் எனக்கு அவ்வளவு தெரியும் நினைச்சேன், இப்பதான் தெரியுது ஒண்ணுமே தெரியாது. அவ்வளவு தெரியும் நினைச்சேன், பார்த்தா தெரியுது எனக்கு ஒண்ணுமே தெரியல. அதனால தான் ஜீசஸ் என்ன பண்ணாரு, when he showed himself in on the way of Damascus to Paul, பவுலுக்கு கடவுள் தன்னை காமிக்கும் போது அவனை 2 விஷயத்துல அடிச்சு விட்டார். ஒன்னாவது என்னமா பண்ணி விட்டாரு, அவனை குருடன் ஆக்கி விட்டார். அவனை நடக்க முடியல, அவனை யாருமே ஆளுங்க வந்து தூக்கிட்டு தான் போனாங்க. ஏன்னா அவனுக்கு கண்ணு தெரியாம ஆக்கி விட்டார். ஏன்னா அவனுக்கு ரொம்ப தெரியும் நினைச்சவன கண்ணு தெரியாம ஆக்கி விட்டார். இதுதான் கடவுளுடைய மதப்பன. நீங்க ரொம்ப தெரியும் நினைச்சீங்கன்னா கடவுள் உங்களை வெளிப்படுத்தும் போது நீங்க பூத்தாவாயிருவீங்க. when you say that you know about God, நான் ஒன்று சொல்றேன், நீ உங்களுக்கு ரொம்ப தெரியும் நினைச்சீங்க. ஏன்னா நான் கமாலியல் கீழே படித்தேன். யாரு? பால். கமாலியல் இஸ் ஒன் ஆஃப் த, அதாவது ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படிக்கிற மாதிரி பயங்கரமான நாலேஜ்ல படிச்ச மாதிரி. எனக்கு ரொம்ப தெரியும் நினைச்சீங்க, கடவுள் ஒரு சின்ன வெளிப்பாடு கொடுத்தானா கண்ணுக்கு தெரியாம. அப்படின்னா தெரியுங்க, அப்பதான் நீங்க திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு கடவுள். அப்பதான் கேட்டான், ஓ ஆர் யூ கேட்டான். 2 விஷயம் கேட்டான், ஓ ஆர் யூ, வாட் யூ வாண்ட் மீ டு டூ. 2 விஷயம் ரொம்ப நல்லது. கடைசி வரைக்கும் பவுல் இந்த கேள்வி கேட்டுட்டே இருந்தான். ஓ ஆர் யூ, ஐ வாண்ட் டு நோ யூ மோர் அண்ட் ஐ வாண்ட் டு டூ யோர் வில். இது 2 தான் அவனோட பிளானா இருந்துச்சு. நான் உங்களை இன்னும் அறிஞ்சிக்கிட்டே இருக்கணும், உங்க சித்தத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதனால தான் இந்த பைபிள் ஸ்கூல் படித்தவங்க, டிப்ளமா, டிகிரி படித்தேன், பிஹெச்டி வரைக்கும் படித்தேன் அப்படின்னு தெரிஞ்சவங்கள்ட்ட போயிட்டு என்ன தெரியுமா கேட்குறாங்க இன்னைக்கு, இந்த டீச்சிங் சரியானதா இல்லையான்னு அவங்ககிட்ட போய் இவாலுவேட் பண்ண சொல்கிறாங்க. விச் இஸ் ராங். தே கேன் நாட் இவாலுவேட். அறிவுள்ளவன் வந்து கண்டுபிடிக்க முடியாது. only apostles and prophets can say this teaching is right or not. சில பேர் பைபிள் ஸ்கூல் டீச்சரை வச்சுக்கிட்டு கேட்குறாங்க, இப்படி நிறைய போதனைகள் போது எது சரின்னு கேட்குறாங்க. Maybe they can provide certain things, certain revelation or knowledge, but I don't think so they can really tap what is truth. இன்னொன்று சொல்கிறேன், any revelation that you have about God without foundation of the written word, people won't accept you. அதனால தான் நீங்கள் கிடைக்கிற எந்த வெளிப்பாட்டுக்குமே ஏற்கனவே பரிசுத்தாவினால் ஏவப்பட்டு எழுதின இந்த புக்கு அதுக்கு சாட்சி கொடுக்கணும். இப்போ நம்ம பேசுறது எல்லாமே பாருங்க, ரெவலேஷன் தான் பேசுகிறோம். நான் பாருங்க எங்கேருந்து ஸ்கிரிப்சர் எடுக்கிறோம். ஸ்கிரிப்சர் எடுத்தாகணுன்றேன். ஸ்கிரிப்சர் ஷுட் சப்போர்ட் யுவர் ரெவலேஷன். இஃப் நாட் யூ ஆர் லீடிங் பீப்புள் அஸ்ட்ரே. மக்களை வேற போட்டு கொண்டு போறீங்க. Okay, take your break.